ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2024 உள்ள மேக்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இல்லை பார்ட் 2ல் 2 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் 21 கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் பாருங்கள். இஃப் த பாயிண்ட்ஸ் A -3, 9, B A, B and C 4, -5 ஆர் கொலினியர். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கா, கொலினியராக இருக்குது. அண்ட் இஃப் A + B = 1 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன், தென் ஃபைண்ட் A and B. ஏபியோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது எக்ஸசைஸ் 5.1ல் 7th சம் புக்கில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பாருங்கள். இது வந்து 3 பாயிண்ட்ஸும் கொலினியர்னாலே நம்மளுக்கு தெரியும் ஏரியா வந்து =0. ஏரியா =0. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? அப்போ ஆஃப் இன்ட்டு x1y2 + x2y3 + x3y1 மைனஸ் x2y1 + x3y2 + x1y3 = 0. இங்கே ஃபார்முலா எழுதினாலும் எழுதலாம், இல்லாட்டி டைரெக்டாக இந்த ஸ்டெப்பு வந்துடலாம். இந்த ஸ்டெப் பாருங்கள். ஆஃப் இன்ட்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. 3 பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஏல -3, -9 -3 வந்து மேலே போட்டு 9 கீழே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பியில் வந்து A, B. ஏ வந்து மேலே, பி வந்து கீழே. நெக்ஸ்ட்டு சி வந்து 4, -5 4 வந்து மேலே, -5 வந்து கீழே. நெக்ஸ்ட்டு அகெயின் ஃபஸ்ட் ஏல உள்ள பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்துடும் -3, -9. இது வந்து =0. இந்த ஃபார்முலா தெரியலனா டைரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த ஆஃப் வந்து இந்த சைடு போய் 0 ஆயிரும். அப்போ இது மட்டும்தான் இருக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? -3 × B. -3 × B என்னது? -3B. நெக்ஸ்ட்டு -5 × A -5A ப்ளஸ் 4 9s are 36 மைனஸ் இந்த ஃபார்முலாவில் உள்ள மைனஸ். நெக்ஸ்ட்டு A × 9 9A 4 × B 4B -5 × -3 என்னது? +15. மைனஸும் மைனஸும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ +15 = 0 இந்த ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸை அப்படியே ப்ராக்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ -3B -5A + 36 அப்படி இருக்கும். இந்த மைனஸை மட்டும் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ -9A -4B -15 = 0 இந்த ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு என்னதெல்லாம் செப்ரேட் பண்ணி எழுதுங்க. ஏலாம் எங்கே இருக்குது? -5A இருக்குது, -9A. இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா -14A. நெக்ஸ்ட்டு B வந்து -4B -3B. B வந்து என்னது? -4B -3B. அப்போ -7B. -7B. நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் 36லேருந்து 15 மைனஸ் பண்ணிங்கன்னா 21 = 0. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுதாங்கன்னா, இது வந்து 14 7 21 வந்து எல்லாத்துலேயுமே 7 காமனாக இருக்கிறதுனால 7ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே மைனஸ் வந்தால் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும். -7ஆல் டிவைட் பண்ணிட்டா உங்களுக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஏவை வந்து -7ஆல் டிவைட் பண்ணுங்கள். -14 இருக்கா, அதை -7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகி 1 7 is 7 2 7s are 14. அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும்? 2 × Aன்னு வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு -7 டிவைடட் பை -7 கேன்சல் ஆகி 1 மட்டும் இருக்கும். அப்போ B மட்டும் வந்துடும். நெக்ஸ்ட்டு 21 × -7 1 7 is 7 3 7s are 21. இந்த மைனஸ் அப்படி மேலே போயிடும். அப்போ -3. இந்த ஸ்டெப்பு இப்படி தான் வந்திருக்கு. -7ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். 2A + B இந்த -3 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா +3 ஆயிரும். இது ஒரு ஈக்குவேஷனா. நெக்ஸ்ட்டு
ஆல்ரெடி நம்ம சம்மில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க a + b = 1ன்ட்டு. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம எலிமினேஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏபி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பாருங்கள், 2a + b = 3. ஏற்கனவே ஒரு கொடுத்துருக்காங்க a + b = 1ன்னு ஆல்ரெடி சம்மில் இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணிடுங்க. இதில் ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், இதுலேயும் ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், இதுலேயும் மைனஸ். 2a - a வந்து a, பியும் ப்ளஸ் b மைனஸ் b கேன்சல் ஆயிரும். 3 - 1 2. இப்போ a வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. என்ன வருது? 2. இந்த இருக்கா a வந்து 2. இப்போ இந்த a வேல்யூ ஒரு ஈக்குவேஷனில் போட்டு b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ a + b = 1ல் போடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a வேல்யூவை 2 + b = 1. இப்போ b என்ன வரும்? 1. இந்த 2 அந்த சைடு போய் -2 ஆயிரும். 1 - 2 -1. அப்போ b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுதான் கொஸ்டின். a வேல்யூ 2, b வேல்யூ வந்து -1. அவ்வளோதான் சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.